ஒரு 15,000 ஃபோன் தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு என்ன விவோ T4X, மோட்டோ G57 பவர், அப்புறம் இந்த ரியல்மி P4X இந்த ஃபோன் எல்லாம் உங்கள் கண்ணில் மாட்டும். இது மூணுமே கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்பெக்கோட இருக்குது. 15,000 இந்த 3 ஃபோனில் எது வாங்கினா ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில் குவாலிட்டின்னு வரப்ப ஃபுல் பாடி பிளாஸ்டிக் தான். IP64க்கான ரேட்டிங் கிடைக்கும். மில்க் கிரேட் சர்டிஃபிகேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. வெயிட்னு வர்றப்ப 208 கிராம் இருக்குது. திக்னஸ் 8.39 mm. இவ்வளோ திக்னஸ்க்கு காரணம் LCD பேனல் அப்படினாலுமே 7000 mAhக்கான பேட்டரியும் ஒரு காரணமாக இருக்குது. 7000 mAh பேட்டரி 45 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. மோட்டோலையும் 7000 mAh இருக்குது, ஆனால் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. விவோ T4Xல 6500 mAhக்கான பேட்டரி 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ மற்ற ரெண்டு ஃபோனோட கம்பேர் பண்ணுறப்ப ரியல்மி P4Xல பெட்டரான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஃபோன் வாங்குறாங்கன்னா எதுக்கு வாங்குவாங்க? மோஸ்ட்லி மீடியா கன்சம்ஷனுக்காக தான் இருக்கும். ஸோ மீடியா கன்சம்ஷன் பார்க்குறப்ப ஒரு ஈவினிங் 7-8 ரேஞ்சில் இருந்து யூடியூப் வீடியோ ஃபுல் பிரைட்னஸில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் டே 8 o'clock வரைக்குமே ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. அது ஃபுல் பிரைட்னஸில் ஃபுல் வால்யூமில் 12 மணி நேரத்துக்கு மேலே மீடியா கன்சம்ஷனில் பேட்டரி லைஃப் வந்துச்சு. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் வாங்கலாம். டிஸ்பிளேன்னு வர்றப்ப ரியல்மி, விவோ, மோட்டோ மூணுலையுமே LCD டிஸ்பிளே தான் உங்களுக்கு கிடைக்கும். Full HD+ ரெசல்யூஷனில். இங்கே ரியல்மி P4Xல 6.72 இன்ச்சில் IPS LCD பேனல் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாத்துலேயுமே 120 Hz தான். இங்கே 144 Hz கொடுத்துருக்காங்க. இந்த 144 Hzங்கிறது எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது, உங்களுக்கு ஒரு சில கேமில் மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் ஸ்டில் 144 Hz கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பெட்டரான விஷயமாப்படுது. இதை தாண்டி பெட்டரான ப்ரொடெக்ஷன் ஸ்க்ரீனுக்கு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் வந்துட்டு கார்னிகோரில் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் மூணுலையுமே சிமிலர் தான். விவோ, மோட்டோ ரெண்டுலையுமே 1050 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 1000 nits கொடுத்துருக்காங்க. பெரிய டிஃபரன்சஸ் கிடையாது. அவுட்டோரில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். கிளார் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வியூவிங் ஆங்கிளுமே அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. LCD பேனல் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்துட்டு பெசல்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு மினிமலாக பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். ப்ளஸ் இதில் யூடியூப்பில் நீங்கள் 4K HDRல வீடியோஸ் பார்த்துக்கலாம். வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப டீட்டெயில்ஸ், கலர்ஸ்ன்னு பார்க்குறப்ப LCD டிஸ்பிளேக்கு இது கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. இதில் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஆடியோ குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறனால மீடியா கன்சம்ஷனுக்கு இந்த ஃபோன் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இங்கே கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்டு, ப்ளூடூத் 5.4, Wi-Fi 6 அப்படின்ட்டு பெருசாக எந்த குறையுமே எல்லாம் கொடுத்துருக்காங்க. NFC-லாம் கிடையாது. அதை தாண்டி இங்கே யூஐன்னு வர்றப்ப ரியல்மி UI 6.0 Android 15 மேலே தான் கொடுத்துருக்காங்க. 3+4 இயர்ஸ்க்கான அப்டேட் கிடைக்கும். UAயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவோவோட FunTouch OS ப்ளஸ் மோட்டோவோட UAயை கம்பேர் பண்ணுறப்ப ரியல்மியோடது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா FunTouch OS வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்காது. ப்ளஸ் மோட்டோ UAயில் நிறைய பக் இருக்கும். அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ரியல்மி UI ரொம்ப இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. UAன்னு வர்றப்போவே இந்த ஃபோன் பெட்டராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் ஏகப்பட்ட AI ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. AI ஸ்மார்ட் லூப், சர்க்கிள் டு சர்ச், AI டெக்ஸ்ட் ஸ்கேனர், AI சம்மரி, அப்புறம் டைனமிக் பட்டன், பவர் பட்டனை டபுள் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா அதை நீங்கள் வேணுங்கிற ஆப்ஷனுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ்க்கு AI எடிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் AI ரீகம்போஸ், AI எரேசர், AI அல்ட்ரா கிளாரிட்டி, AI பெர்ஃபெக்ட் ஷாட், அன்பிளர், ரிமூவ் ரிஃப்ளெக்ஷன், AI கிளார் ரிமூவல், AI லேண்ட்ஸ்கேப் அப்படின்ட்டு AI எடிட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லாவும் ஒர்க் ஆகுது. அது அனிமேஷன்ஸுமே பெருசாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு டீசெண்டான அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்பீடுமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இதில் ப்ளோட்வேர்ஸும் நிறையா இருக்குது. அது நீங்கள் வேண்டானாலும் அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். ஸோ UIன்னு வர்றப்ப விவோ, மோட்டோவை விட இது கொஞ்சம் ரிஃபைண்டான ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். இங்கே கேமரா வரப்போ மோட்டோ 57 பவர் கொஞ்சம் பெட்டராக பண்ண ஃபீல் இருக்குது. ஏன்னா இதில் மெயின் சென்சாராக 50 MP சோனி லிட்டியர் 600 சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கூட ஒரு 8 MP அல்ட்ரா வைட் பேர் பண்ணியிருக்காங்க. மற்ற ரெண்டு டிவைஸ்லேயும் அல்ட்ரா வைட் கிடையாது. விவோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 MP மெயின், 2 MP பொக்கே, ஃப்ரண்ட்டில் 8 MP செல்ஃபி. அதே மாதிரி இந்த ரியல்மிலையும் 50 MP மெயின், 2 MP மோனோக்ரோமு, ஃப்ரண்ட்டில் 8 MP செல்ஃபி. இந்த செக்மெண்ட்டில் கேமரா தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா மோட்டோ கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். பட் ஸ்டில் இதோட கேமரா அவுட்புட் மெயின் சென்சாரில் எடுக்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இதில் வைப்ரண்ட், கிறிஸ்ப்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கிறிஸ்பில் எடுக்கிற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாகி இமேஜோட டோன் கொஞ்சம் டார்க்கான ஃபீல் இருக்குது. பட் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பெட்டராக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சரில் வைப்ரண்டில் எடுக்கிற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நேச்சுரல் கலர் டோன் கொடுக்குது. பேக் லைட் கண்டிஷன்ஸில் நல்ல டைனமிக் ரேஞ்சோட பிக் எடுத்து கொடுக்குது. போர்ட்ராயில் எடுக்கிறப்ப எட்ஜ் டிடெக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரியர் கேமராவில் நீங்கள் 4K 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். நார்மலாக எடுக்கிறப்பவே ஸ்டெபிலைசேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. டீட்டெயில்ஸுமே நல்லா இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்குது. ப்ளஸ் நீங்கள் EAI சப்போர்ட்டோடையுமே 4K 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளான வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குது. நல்ல கண்ட்ரோல்டான லைட்டிங் கண்டிஷன்ஸில் ஃப்ரண்ட் கேமராவில் ஓரளவுக்கு டீசென்ட்டான பிக் நீங்கள் எடுத்துக்கலாம். லோ லைட் கண்டிஷன்ஸில் ஃபோட்டோஸில் பயங்கர நாய்ஸியாக இருக்குது. வீடியோவுமே நீங்கள் 1080 30 FPS எடுத்துக்க முடியும். அதுவும் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எடுத்துக்க வரைக்கும் பெட்டர். லோ லைட்ஸில் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே கேமரா அவுட்புட்னு வர்றப்ப மெயின் சென்சார் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. செல்ஃபி சுமாராக தான் இருக்குது. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் கேமராக்காக ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இது மெயின் சென்சார் மோசம் பண்ணிடாது. இருந்தாலும் மோட்டோ G57 பவர் இதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும்.
இங்கே பெர்ஃபார்மன்ஸ்னு வர்றப்ப விவோவில் உங்களுக்கு Dimensity 7300 கிடைக்கும், மோட்டோவில் Snapdragon 6s Gen 4 கிடைக்கும். இங்கே ரியல்மி P4Xல உங்களுக்கு Dimensity 7400 Ultra கிடைக்கும். இதோட AnTuTu ஸ்கோர் 9 லட்சத்துக்கு மேலே வந்துச்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்குறப்ப மற்ற ரெண்டை விட இது ரொம்ப பெட்டராக பண்ணும். ப்ளஸ் LPDDR4Xக்கான ரேம், UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களால் 90 FPSக்கான கேமிங் விளையாட முடியும். ஆனால் 90 FPS ஸ்டேபிளாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. 60 FPSல ஸ்டேபிளான கேமிங் வந்து கண்டிப்பாக கிடைக்குது. இதில் COD விளையாடுறப்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, எந்த லேகும் இல்லை. ஆனால் BGMI விளையாடுறப்போவோ இல்லை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் விளையாடுறப்போவோ இதோட டச் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. AMOLED டிஸ்பிளேனா டச் ரெஸ்பான்சிவ்னஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது LCD டிஸ்பிளே அப்படிங்கிறனால டச்சோட ரெஸ்பான்சிவ்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் ஆகுது. அதனால ஹை கிராஃபிக்ஸ் இருக்கிற இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ், BGMI மாதிரி கேமிங் விளாட்றீங்க இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணுறப்போலாம் அந்த அளவுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்காதனால ஈஸியாக போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ கேமிங் வர்றப்ப COD கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்ற ரெண்டு கேமுமே ஓரளவுக்கு நார்மலாக விளையாண்டுக்கலாம். ஆனால் இந்த கேமிங் விளையாடுறப்ப உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்டால் அறவே கிடையாது. ஏன்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இந்த மொபைலில் 5300 mm2க்கான வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டு டிவைஸ்லையுமே கிடையாது. மற்ற ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த 3 ஃபோனில் பேஸ் வேரியண்ட் 15000 ரூபாய்க்குள்ளே கிடச்சதுனா மட்டும் வாங்குங்க. மிட் வேரியண்ட்டோ டாப் வேரியண்ட்டோ போயிட்டிங்கன்னா 18000 19000 போயிடும். அந்த ரேஞ்சில் ரியல்மி P4, P3 Pro, Moto H50 Fusion அப்படின்னு ரொம்ப நல்ல ஃபோன்லாம் இருக்குது. அவசரப்பட்டு இதோட டாப் வேரியண்ட் எதுவுமே வாங்கிடாதீங்க. இதோட பேஸ் வேரியண்ட் வாங்குறதுனா மட்டும் ஒரு 13-14 ரேஞ்சில் கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏகப்பட்ட மொபைலோட ரிவ்யூஸ் நம்மகிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும்.